இவங்களுக்கு அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. கடைசி இடத்துல வந்து 50 மீட்டர் அனுமதி கொடுக்காம இருக்கிற ஜனநாயக விரோதம் சார். இல்ல வேற இடம் கேக்குறேன். நான் இந்த வடிவம் வந்தா மக்கள் சிக்கல் ஏற்படும். நீங்க பொதுக்கூட்டங்கள் ஊருக்கு வெளியே அந்த வடிவத்துல அந்த இடத்துலயே அதிமுக பட்சம் பேசி இருக்கிறார் சார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இந்த சோகம் எப்படி சோகம் தெரியும்? இல்ல வலியும் தென்படல. எப்படி தெரியும்? வலியும் சோகம் எப்படி தென்படும்? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா. இப்ப இவங்க கூட்டத்துக்கு வந்து அனுமதியே கொடுத்திருக்க கூடாது. பொதுக்கூட்டமா நடத்திங்க. கூட்டம் கம்மியா வந்து அதுக்கு அவங்க பொறுப்பா? இல்ல இல்ல நீங்க ஒரு நடிகனை பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும். அந்த கூட்டம் வந்து அப்படிதான் நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன அப்படிதான் ஜெயலலிதா சொன்னீங்க. எம்ஜிஆர் தோத்துருக்காங்களே. எம்ஜிஆர் தோக்கல. யார் தோக்கல? யார் திமுக வர்ற கூட்டம்லாம் வர்ற இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. விமான பயணமா சார்? நீங்க 4:55 அங்க இருக்கு. காலைல 8:45 உங்க தலைவர் வந்து தாமதமா வந்ததே கிடையாது. மணி அடிச்ச மாதிரி வந்து நின்றுவாரா? ஒருத்தனுக்கு கை கால் சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு போஸ்ட் ஜூம் பண்ணி பாக்குறேன்னு கை தெரியாம எங்கேயாவது ரீபோஸ்டோ போஸ்டோ லைக்கோ ஷேரோ பட்டுடும். என்ன கோபி ஆச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஒரு இன்ஸ்டாகிராம்ல கை தவறி ஏதோ ஒரு போஸ்ட் ஷேர் ஆயிடுச்சுன்னா கேவலம் அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அந்த ஒரு பெண்ணோடைய முகத்தை எல்லா இடத்துலயுமே வந்து போடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்ல. ரொம்ப அசிங்கமான விஷயம் தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒரு பிரைவேட் இது ஸ்பேஸ்னு இருக்கும். ஆமா, அதுக்குள்ள போய் நம்ம எட்டி பாக்குறதுன்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இன்ஸ்டாகிராம்லயே ஒரு விஷயத்தை தேடி போறீங்க, ஒன்னுத்தையே பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னடா ஓ, யார் ஆரம்பிச்சது தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசுவது அப்படின்றது ஒரு அருவருக்கத்தக்க கலாச்சாரம். இது யார் புகுத்தியது? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா. உங்க மண்டையில ஓடுங்கடா. இப்ப அதோடைய பலனை தான் நீங்க கர்மா இச கருணாநிதி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அதை விட மோசமான வார்த்தையை நான் சொல்றேன். கெட்ட வார்த்தை, உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை சொல்றேன். கர்மா இச கருணாநிதி. இது ஆக்சிடென்டலா அதை வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிடுறாரு. பட் இங்க என்ன எனக்கு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் தான். ஏங்க, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய விபத்தே நீ தான். நீ மட்டும் இல்ல, நீயே, உங்க அப்பன், உன் தாத்தன், நீங்க எல்லாரும் 3 பேருமே 3 தலைமுறையா தொடர் விபத்துக்கள். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. நீ ட்ரிஷான்னு ஆரம்பிக்கிற, அவங்க வேற ஒரு பேர் சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் ஆரம்பிச்ச? எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன். வரண்டாயா சமி? என்ன வந்து போறியா? ஏற்கனவே ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம் சமூக வலைதளங்கள்ல சுத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பால்டாயெல்லாம் பேசுது பாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்திலே வச்சு கிழிச்சு விட்டு இருந்தாரு. பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. டெப்டி சிஎம்ன்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு நீ பொம்பளை சோக்குல இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. உன் தாத்தன் புத்தி உனக்கு வரும், உங்க அப்பா புத்தி உனக்கு வரும், அது பிரச்சனை இல்ல. அக்கா சரிதா, இனிமேல அந்த பொண்ணு கண்ணுக்குள்ளே இருப்பா. அந்த கனவுக்கு நீ தேடி லோலோலோன்னு அலைய போற. ஒரு நடிகைக்கு துபாயில 45 கோடியில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்ச்சை சிக்கிட்டு இருக்கும் போதே நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்தார். அந்த பொண்ணு, அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ். லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்திருக்கு. 2000 சதுரடி வீடு, 50 கோடி ரூபாய். ஆத்தாடி ஆத்தி, எம்புட்டு பணமோ சர்க்கார் தரக நமக்கு கொடுத்ததா? அதை எடுத்துக்கிட்டு போனானே, நல்லா பண்ணாம
எனக்கு ஒரு டவுட், அது ஏன் ப்ரோ உங்களுக்கு என் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. ஒருவேளை உதயநிதி அப்படின்னு வரனால அந்த நிதியில வந்து நிதினா பணம், சோ அந்த பணத்து மேல இருக்க இன்ட்ரெஸ்ட், அதனால என் மேல இன்ட்ரெஸ்டா? ஏன்னா எல்லாமே என் ரிலேட்டட்லயே இருக்குது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அந்த ரூட்ல வரீங்க? நாங்கள் உதயநிதி அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், அது எப்படிங்க நீங்க பால்டாயில் குடிச்ச நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது, நீங்க 45 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நடிகையின் பேரும் எண்ணில் ஆரம்பிக்குது, இன்னைக்கு நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல அந்த பெண்ணினுடைய பெயரும் எண்ணில் ஆரம்பிக்குது. எல்லாம் டெக்னாலஜி. இப்ப உங்க தாத்தா 3 பொண்டாட்டி கட்டினாரு 4 பொண்டாட்டி கட்டினாருன்னு சாதனையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எதுக்கு மிசால கைது பண்ணாங்க? மிசால ஆக்சுவலா ஸ்டாலின கைது பண்ணல, ஸ்டாலினா மிசால கைது பண்ணவே இல்ல. அவர் சில அதுல கைது பண்ணி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. குடும்பமே அந்த அந்த வகையில இருந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பாரு அதே மாதிரி நடு ரோட்ல பத்திரிகையாளர் பார்த்துட்டு ஒண்ணு ஒரு கோஷ்டி தான். இப்ப உதயநிதி அதே மாதிரி, மொத்த குடும்பமே ஒரே மாதிரி இருக்கீங்களடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன கட்சிக்காக மாங்கன்னு முட்டு கொடுக்குற நம்ம பொய்ஷ்ணவியா இருக்கட்டும், பரமபத பிரியாவா இருக்கட்டும், இவங்களோட போஸ்ட் எல்லாம் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ஆனா எதுவுமே தெரியாத அந்த நிவா எஸ்ஹெச்சோட போஸ்ட் அண்ணன் வந்து ரீபோஸ்ட் பண்றாருன்னா, அண்ணன் அதுல அப்படி என்னத்தை பார்த்துட்டாப்ல? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அப்படி அதுல என்ன பார்த்தாரு? நானும் அந்த 6 போட்டோவை ஆங்கிளா பாக்குறாங்க, எனக்கு எதுவுமே தெரியலங்க. இருக்குடா எங்கடா இருக்கு? இந்த பெயிண்ட் அடிக்கிற ஆர்டிஸ்டுங்க கண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு ஓவியமா தெரியும், அப்படியே ஒரு காவியமா தெரியும். அவங்களுக்கு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அண்ணன் கண்ணுக்கு மட்டும் அது ஏதோ ஒரு மாதிரி காவியமா தெரிஞ்சிருக்கு போல. கருணாநிதி குடும்பமே, கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான். பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம் தான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த தீபாவளிக்கு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த பேருந்து இல்லாம எல்லாரும் இந்த கிளம்பாக்கத்துல அவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் துணை முதலமைச்சர் எதுவும் கவலைப்படல. ஆனா நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டியோட ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏத்தறதுல மும்முரமா இருந்திருக்காப்ல. வெக்கமா இல்ல? அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த. அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த வாராரு, விடியல் தர போறாரு. அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சு. எங்க ஐயாவாது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் அப்பாவாது. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, கலைஞர் அவர் பெயரனவன். எங்க ஐயாவாது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் அப்பாவாது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். லூசா பானி